அரசு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் அனைத்தையும் உரிய காலத்திற்குள் முடிக்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் உயர் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை கோவையில் ரோட் ஷோவுடன் தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இபிஎஸ் பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் 2 நாட்களாக நடைபெற்று வந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நிறைவு. குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட உலக நாடுகளின் தலைவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூடுதல் வரி விதிப்பதாக எச்சரிக்கை விடுத்ததன் எதிரொலி. பிரிக்ஸ் மாநாட்டில் டாலர் மதிப்பிழப்பு குறித்து பேசுவதை தவிர்த்த தலைவர்கள். பிரிக்ஸ் கூட்டமைப்பு எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரானது அல்ல. பிரிக்ஸ் ஆதரவு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் சீனா விளக்கம். பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தமிழகத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட திருக்கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விரைவில் மாறும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உறுதி. திருத்தி அமைக்கப்பட்ட 44 தொழிலாளர் நலச் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தம். தமிழகத்தில் தோமுச, சிஐடியு உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் பங்கேற்கும் என அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மதுரை மாநகரில் சொத்து வரியை குறைவாக நிர்ணயித்து பல கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றதன் எதிரொலி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மதுரை திமுக மாநகர மண்டல தலைவர்கள் 4 பேர் மற்றும் குழு தலைவர்கள் 2 ராஜினாமா. திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றம். அரசிதழில் வெளியிட்டு அறிவித்தார் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார். போலீசார் விசாரணையில் திருப்புவனம் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சிக்கு நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. ஒவ்வொரு வாரமும் போராட்டம் நடத்துவீர்களா என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கேள்வி. பீகார் மாநிலம் பூர்ணியா மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் எரித்துக் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. மாந்திரிகம் என்ற பெயரில் கொடூர செயலில் ஈடுபட்ட 3 பேர் கைது. நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்திற்கு எதிராக மேலும் ஒரு வழக்கு. அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க வேண்டும் என ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் கோரிக்கை. சென்னை வேளச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்புக்கான கட்டுமான பணியின் போது சாலையில் பயங்கர விரிசல். நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் சாலை 2ஆக பிளந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற பெயரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கட்சி தொடங்கியதற்கு எதிராக விரைவில் வழக்கு.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீட்டில் கைத்துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருந்த இளைஞர் மற்றும் அவரது சகோதரி கைது. 4 துப்பாக்கிகள், 7 கத்திகள், 10 தோட்டாக்கள் பறிமுதல். கிருஷ்ணகிரியில் உள்ள ஓலா எலக்ட்ரிக் பைக் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 56 பேரிடம் 22 லட்சம் ரூபாய் மோசடி. ஏமாற்றிய இருவரை பாதிக்கப்பட்டவர்களே பிடித்து திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் ஒப்படைத்ததால் பரபரப்பு. மேட்டுப்பாளையம் உதகை இடையே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக வரும் 11ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட நாட்களில் சிறப்பு மலை ரயில் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசிக்கும் திடீரென ஏற்படும் மாரடைப்பு மரணங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. கர்நாடக அரசு அமைத்த நிபுணர் குழு அறிவிப்பு. கேரள மாநிலத்தில் கடந்த 5 மாதங்களில் 1,65,136 பேர் நாய்க்கடியால் பாதிப்பு. ராபிஸ் நோய்க்கு 17 பேர் உயிரிழந்த சோகம். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 21 குழந்தைகள் உட்பட 82 பேர் இதுவரை உயிரிழப்பு. மாயமானவர்களை தேடி வரும் மீட்புக் குழுவினர். அமெரிக்காவின் வடக்கு கேரோலினா நகரை புரட்டி போட்ட வெள்ளம். குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் மக்கள் மீட்பு. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க கேப்டன் முல்டர் 367 ரன்கள் விளாசி அசத்தல். லாராவின் 400 ரன்கள் சாதனையை முறியடிக்க வாய்ப்பிருந்தும் டிக்ளேர் செய்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.